அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது அவருடைய அனாதி தீர்மானம். ஆமென். என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அது அவருடைய தீர்மானம். எனக்கு தகுதி இல்லை, தாழ்ந்து இல்லை, எதுவும் இல்லை. ஆனா அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வெளியேற பெற்ற அன்புக்காக நான் அவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துவேன். அதே போலதான் உங்க வாழ்க்கையில் இல்லைங்களா? சங்கீதம் 44:3, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் எப்படி அவங்கள வழி நடத்தினாங்க, ஆண்டவர் எப்படி அவங்கள பராமரித்தாங்க, அதை வச்சு இந்த வசனம் இருக்கு. அப்ப என்ன போட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. கானான் தேசத்தை வாக்கு கொடுத்தாரு. வசனம் போட்டிருக்கு, தங்கள் பட்டயத்தால் கட்டி கொள்ளவில்லை, அவர்களுடைய புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அப்படின்னா என்ன? அவங்க பட்டயமும் அவங்களுக்கு உதவி செய்யல, அவங்க பலமும் அவங்களுக்கு உதவி செய்யல. எல்லாம் நினைக்கலாம், சுத்தி உள்ளவன் அவன் யுத்த வீரன்பா அப்படி இப்படின்னு. ஆனா உண்மை ஆண்டவருக்கு தானே தெரியும். உண்மை அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவனுடைய பட்டயம் ரட்சிக்கவில்லை, அவனுடைய புயம் ரட்சிக்கவில்லை, அவருடைய பிரியம். ஆமென். கர்த்தர் உங்க மேல் பிரியமா இருக்கிறாருங்க. பிரியமா இருக்கிறபடியா அவருடைய வலது கரமும் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் உங்களை ரட்சிக்கும். ஆமென். அப்ப அவருடைய வலது கரம் அவருடைய நீதியை குறிக்கிறது. அவருடைய நீதி உங்களை உயர்த்தும். அவருடைய நீதி உங்களை வாழ வைக்கும். அவருடைய நீதி உங்களை உன்னதத்திலே அமர பண்ணி இருக்கிற அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய ஸ்தானத்திலே உங்களை வாழ வைக்கும். ஆமென். கிறிஸ்து உங்களுக்கு நீதியாயிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாயிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் நீதிமான்கள், அவருடைய நீதியை உடையவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து வாழும் பொழுது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். நீங்க பாவிகள் அல்ல, நீங்க நீதிமான்கள். அடுத்து, உங்களுடைய புயமும் கர்த்தருடைய பலம். ஆமென். தேவனே உங்கள் பலனாயிருந்து உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். இந்த குழியிலிருந்து என்ன தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை பிரதர். இந்த கடன்ல இருந்து என்னை விடுதலையாக்க யாருமே இல்லை பிரதர். இந்த படுத்த படுக்கையா இருக்கிற வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்க யாருமே இல்லை பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, என் பலம் உன்னை ரட்சிக்கும். கர்த்தர் உங்கள் பலனாயிருந்து கர்த்தருடைய பலத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியா அவர் உங்களை ரட்சிப்பார். ஆண்டவரால ரட்சிக்க முடியாதுன்னு எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. மரித்து 4 நாள் ஆன லாசருவையே வெளியே கொண்டு வந்துட்டார். உங்களை கொண்டு வர மாட்டாரா என்ன? ஆமென். எனவே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய புயம், அடுத்து உங்களுடைய முகத்தின் பிரகாசமும். அப்ப கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய பிரசன்னம். அதான் அனுதினமும் அவரை தேடணும்னு சொல்றோம். அவரை தேடுறப்ப அவருடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய பிரசனம் நம்ம மேல படுறப்ப என்ன நடக்குது? அவருடைய பிரசனத்தை நம்ம பார்க்கறப்ப, அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பிரகாசத்தை பார்க்கறப்ப அது நம்மளை ரட்சிக்கிறது. ஆமென். மோசஸ் பாருங்க, மலையிலேருந்து இறங்குறப்ப அவன் முகம் அவ்வளோ பிரகாசிச்சு. அப்ப கர்த்தரோடு நம்ம நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டோடைய வார்த்தையை படிச்சுட்டு அந்த ப்ரேயர் டைம் விட்டு வெளியே வரப்ப நம்ம முகம் பிரகாசிக்கும். ஏன்னா கர்த்தருடைய அந்த வார்த்தை வெளிப்பாடு, அதனால் நாம் நிறைந்திருப்போம். அந்த வெளிப்பாடு நம்மளை ரட்சிக்கும். கர்த்தருடைய நீதி நம்மளை ரட்சிக்கும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை ரட்சிக்கும். கர்த்தருடைய பலம் அது நம்மளை ரட்சிக்கும். நம்முடைய பலமோ, நம்முடைய தாளந்தோ, திறமையோ, பலனோ ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய பிரசனம் அதுதான் நம்மளை ரட்சிக்கும். ஏன் அப்படின்னா நாம் அவருக்கு பிரியமானவர்கள். நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன நேசிக்க யாரும் இல்லை. நான் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டேன், எப்படி ஆண்டவர் என்ன நேசிப்பார்? தூக்கி போடுங்க அதெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய நீதி, அவருடைய பலம், அவருடைய பிரசனம் உங்களை ரட்சிக்கும். நீங்க இருந்த அந்த குழியில இனி இருக்க போறது இல்லை. கர்த்தர் கரம் நீட்டி உங்களை தூக்கி, கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். கண்மலையின் மேல் நிறுத்துவார். நீங்க அவருக்கு சாட்சியா நிற்பீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எழும்பி பிரகாசி.
ஒளி வந்தது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.